ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். திருப்பூரில் 2 நிமிடங்கள் மட்டுமே நின்று செல்லும் ரயில்களால் டன் கணக்கில் சரக்குகள் தேங்கி கிடப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான கள தகவல்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், ஓவர் டு யூ. பின்னாடை நகரமான திருப்பூர்ல அதிகப்படியான ஆயத்த ஆடைகளை உற்பத்தி செஞ்சு வட மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு வராங்க. உள்நாட்டு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்ல 30,000 கோடி கடந்த ஆண்டு வருவாய் ஈட்டியுள்ளது. உள்நாட்டு வர்த்தகம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பூர்ல இருந்து செய்த ஆயத்த ஆடைகளை அனைத்து பகுதியிலுமே பார்சல் மூலமா அனுப்பிட்டு வராங்க. பார்சல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் லாரிகள் மூலமாகவும் ரயில் மூலமாக அனுப்பிட்டு வராங்க. ரயில் மூலமா அனுப்புவதில் தற்போது ஒரு நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது வட மாநிலம் செல்லும், அதாவது டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்கள் செல்லும் ரயில்கள் திருப்பூர்ல 2 நிமிடமே செல்வதால பெரும் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது தினமும் 5 டன் வரைக்குமே இவங்க பார்சல் அனுப்புவதாகவும், அதுல 2 to 3 டன் மட்டுமே அந்த ரயில் பெட்டிகள்ல வைக்கப்படுவதாகவும் நம்ம உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு பெரிதும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க. குறிப்பா திருப்பூர் மார்க்கமாக ரயில் அனைத்துமே முன்னதாக கேரளா, கோவை இங்க நிற்கிறனால அங்க இருக்கிற பார்சலே அதிகமா பெட்டிக்குள்ள இருப்பதாகவும் நம்ம கிட்ட கவலை தெரிவிக்கிறாங்க. இது குறித்து திருப்பூர் ஆயத்தாடை ஒரு உற்பத்தியாளர் பிரகாஷ் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். அதாவது திருப்பூர்ல இருந்து ரயில் 2 நிமிடமே நின்று செல்லுது. இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் உண்டாகுது? வணக்கங்க, என்னோட பேர் பிரகாஷுங்க. நான் ஃப்ளைபேர்ட்ஸ் கார்மெண்ட்ஸுங்கிற பேரில் திருப்பூரில் உள்நாட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். லெகின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்குறேங்க. நம்ம வட மாநிலங்களுக்கு ஊற்றி அனுப்பும்போது அதில் நடைமுறை சிக்கல் என்னென்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது 10 டேஸ்க்கு மேலே அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 10 டேஸ் எடுத்துக்குது. நம்ம ட்ரெயினில் போகும்போது 1 or 2 டேஸில் பார்ட்டிகிட்ட போய் ரீச் ஆகிடுது. அது கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ட்ரெயினை அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன காரணம், எங்களுக்கு ட்ரெயின் திருப்பூரில் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் அந்த ட்ரெயின் நின்றுட்டு போகுது. அது டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது அந்த பெட்டிகள் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் கோவை அங்கேருந்து வரும்போதே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுது. கமெண்ட்மெண்ட் ஃபுல்லாகும் போது கூட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே பெண்டிங் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். அதாவது ரயில் மூலம் அனுப்புறதுக்கும் லாரி மூலம் அனுப்புறதுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசம் உங்களுக்கு, அதாவது அமௌண்ட் வைஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுதுங்களா? காஸ்ட் குறையுங்க. ட்ரெயினில் போகும்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் குறையும். ரெண்டாவது எங்களுக்கு டைமுக்கு போய் அங்கே ரீச் ஆகுது. அதுதான் எங்களுக்கு மெயின். பார்ட்டிக்கு போய் எதிர்பார்க்குற நேரத்தில் பார்ட்டிக்கு போய் கூட்ஸ் கிடைச்சிருது எங்களுக்கு. அதாவது இந்த 2 நிமிடமே நின்று செல்வதால நடைமுறை சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறீங்க. ரயில்வே நிர்வாகத்திட்ட நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? உற்பத்தியாளர் சார்பாக ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? எங்களுக்கு 3 கோரிக்கைங்க. ஒன்று காஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். எங்களுக்கு பண்டல் சார்ஜை குறைச்சி கொடுக்கணும். குறைச்சி கொடுத்தா நாங்கள் ஃபுல்லாகவே ட்ரெயின்லேயே எங்களோட நாட்டு பண்டல் ஃபுல்லாக நாங்கள் போட்டுருவோம். அதாவது டைம் அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 5-10 மினிட்ஸ் நின்றுச்சுன்னா தான் அந்த பெட்டிகளை உள்ளே போடுறதுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். இல்லைன்னா ட்ரெயின் 2-3 மினிட்ஸ் நின்றுட்டு உடனடியாக அதை எடுத்துட்டாங்கன்னா பண்டலை போட முடியறதில்ல. இப்போ பயணிகள்லாம் போய் ஓடி ஏறிடுறாங்க. பண்டல் அவ்வளோ பெரிய வெயிட்டு 50-60 கிலோ இருக்கிற பண்டலை தூக்கிட்டு போய் உள்ளே போடுறதுக்குள்ளே டைம் எடுக்கும். ஒரு 50 பண்டல் 100 பண்டலை போய் போடுற டைம் எடுக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரெயின் நின்று போகணும். 2. 3வது அந்த பெட்டிகளை அதிகப்படுத்தணும். ஒரு 3 பெட்டி இருக்குன்னா அது 4-5 பெட்டியா ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்லேயே ஃபுல் ஆகிறதுனால இங்கே திருப்பூர் வரும்போது இடம் கிடைக்கிறது இல்லை. அந்த 3 கோரிக்கை தான் நாங்கள் ரயில்வேக்கு. அதாவது 2 நிமிடம் உள்ளதை 5-10 நிமிடம் நின்று செல்ல மாதிரி ஏற்பாடு செய்யணும். அதுபோக கூடுதல் பெட்டிகள் இணைக்கணும். வாரம் இருமுறை தனியாக பார்சலுக்கென்றே தனியாக ரயில்கள் ஒதுக்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் நம்மிடமே கோரிக்கை வைத்துள்ளார்கள். நன்றி அருண்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.